சத்யஜோதி பிலிம்ஸ் டிஜி தியாகராஜன் தயாரிப்பில் விஜய் சேதுபதி நித்யாமேனன் நடிக்கும் தலைவன் தலைவி ஜூலை 25 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட திருக்காலிமேடு காமராஜர் தெருவைச் சேர்ந்தவர் ஆட்டோ ஓட்டுநர் சாதிக். இவருக்கு சமீமா என்ற மகள் இருந்தார். 18 வயதான இவர் +2 முடித்துவிட்டு மருத்துவ படிப்பு கனவுகளோடு காத்து கொண்டிருந்தார். ஏற்கனவே ஒருமுறை நீட் தேர்வு எழுதி தோல்வியடைந்த சமீமா 2வது முறையாக நீட் தேர்வு எழுதி அதில் 502 மார்க் எடுத்து வெற்றி பெற்றுள்ளார். இந்த சூழலில் MBBS, BDS மருத்துவ படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டது. இதில் அரசு ஒதுக்கீடு இடங்களுக்கான தரவரிசை பட்டியலை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் வெளியிட்டார். இதையடுத்து நீட் தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு வருகின்ற 30ஆம் தேதி கலந்தாய்வு கூட்டம் நடைபெற இருந்தது. இன்னும் ஓரிரு நாளில் சமீமாவை கலந்தாய்வு கூட்டத்திற்கு அழைக்க வாய்ப்பிருந்த நிலையில் தனக்கு அரசு மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைக்குமோ கிடைக்காதோ என்ற பயத்தில் சமீமா மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளார். 24 மணி நேரமும் இதே நினைப்புடன் இருந்த சமீமா கடந்த 25ஆம் தேதியன்று வீட்டில் ஆளில்லாத நேரம் பார்த்து திடீரென தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதையடுத்து சிறிது நேரம் கழித்து சாதிக் வீட்டிற்கு வந்தபோது தனது மகள் சடலமாக கிடப்பதை பார்த்து கதறி துடித்துள்ளார். இவருடைய அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் சாதிக்கின் வீட்டிற்குள் குவிந்தனர். பின்னர் இது குறித்து தகவல் அறிந்த காஞ்சிபுரம் தாலுகா போலீசார் உடனடியாக ஸ்பாட்டுக்கு வந்து விசாரணை மேற்கொண்டனர். தொடர்ந்து போலீசார் உயிரிழந்த சமீமாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் அடுத்த கட்ட நகர்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதில் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தைச் சேர்ந்த சமீமா தனக்கு மருத்துவக் கல்லூரியில் இலவச இடம் கிடைக்காதோ என்ற பயத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. நீட் தேர்வில் அதிக மதிப்பெண் எடுத்தும் தற்கொலை செய்து கொண்ட மாணவியின் இறப்பிற்கு அரசு என்ன செய்ய போகிறது என்று அப்பகுதி மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.